வணக்கம். மேஷம். மேஷ ராசிக்கு செப்டம்பர் 2025 மாத பலன்கள். செப்டம்பர் 2025 மாதம் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிதமான சவால்களும் சில சந்தோஷ தரும் நிகழ்வுகளும் கொண்ட மாதமாக அமையும். இந்த மாதம் வெளிநாட்டு பயணங்கள் மற்றும் பன்னாட்டு தொழில் வாய்ப்புகள் விரைவாக முன்னேறக்கூடியதாயிருக்கலாம். ஆனால் செலவுகள் கட்டுக்கடங்காத அளவுக்கு அதிகரிக்கும். பணவரவுகள் இருக்கின்றன என்றாலும் அவை உங்களின் நாளாந்த செலவுகளுக்கும் மருத்துவ செலவுகளுக்கும் செலவாக வாய்ப்பு உள்ளது. சனி பகவான் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உழைப்புக்கேற்ப பலன் தாமதமாக கிடைக்கும். வேலைக்கு செல்லும் நபர்களுக்கு வேலைச்சுமை அதிகரிக்கும். வேலை தொடர்பான பயணங்கள் அதிகம் ஏற்படலாம். முக்கியமான திட்டங்களை நிறைவேற்ற ஆர்வம் இருந்தாலும் உடல்நலக் குறைபாடுகள் குறுக்கீடாக வரலாம். மாத தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது ஆகியோர் 5ஆம் வீட்டில் இருப்பதால் கல்வி, பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் உருவாகலாம். அதே சமயம் சாமர்த்தியமாக திட்டமிடும் வழியில் செல்வது முக்கியம். காதல் வாழ்க்கையில் மனதளவில் குழப்பங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை உள்ளது. கருத்து வேறுபாடுகள், உணர்ச்சி விரிசல்கள் ஏற்படலாம். செவ்வாய் 7வது வீட்டிற்கு செல்லும் நிலையில் இருப்பதால் தம்பதிகளிடையே சரசரப்புகள் வரலாம். இவை பொறுமையுடன் அணுகும் போது சமாதானமாகும். குடும்ப வாழ்க்கையில் ஒருமித்த மனப்பான்மையை வைத்திருப்பது அவசியம். குடும்ப உறுப்பினர்களுடன் கோயில் யாத்திரை அல்லது ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு உள்ளது. இது உங்களுக்கு உள்ளார்ந்த அமைதியையும் உறவுகளில் பாசத்தையும் ஏற்படுத்தும். வியாபாரம் செய்பவர்களுக்கு கூடுதல் செலவுகள் இருக்கும். வாடிக்கையாளர்களிடமிருந்து சில பதட்டங்கள் ஏற்படலாம். ஆனால் விற்பனைக்கு புதிய வாய்ப்புகள் திறக்கப்படுவதால் புத்தாக்க யோசனைகளை பின்பற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ராகு 11ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் முயற்சிகள் எதிர்பாராத விதத்தில் வெற்றியை தரக்கூடும். இந்த மாதம் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் உங்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். ஏற்கனவே இருந்த பிணிகள் மீண்டும் தீவிரமாக வாய்ப்பு உள்ளதால் தவிர்க்க முடியாத சந்திப்புகள் மற்றும் சிகிச்சைகளை முறையாக மேற்கொள்ளுங்கள். உழைக்கும் மக்களுக்கு இந்த மாதம் ஓரளவு நம்பிக்கையை வழங்கும். உங்களின் முயற்சிகள் காலதாமதமாக இருந்தாலும் நன்மை ஏற்படும். ஒவ்வொரு நிலைமையிலும் பொறுமையுடன் செயல்பட்டால் மாதத்தின் முடிவில் உங்களை திருப்திப்படுத்தக்கூடிய பலன்கள் கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். ரிஷபம். ரிஷபராசிக்கு செப்டம்பர் 2025 மாத பலன்கள். செப்டம்பர் 2025 மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சிக்கல்கள் மற்றும் நன்மைகள் இணைந்த காலமாகும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், புதன் மற்றும் கேது 4ஆம் வீட்டில் அமர்வதால் வீட்டுக்குள் அமைதி குறைவு, குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் போன்ற சூழ்நிலைகள் ஏற்படலாம். 10ஆம் வீட்டில் ராகு பெயர்ச்சி செய்வது தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை கொண்டுவரும். வேலை மாற்றம், பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம்.
ஆனால் அதே நேரத்தில் திட்டமிடல், நேர நிர்வாகம் ஆகியவற்றில் கவனம் தேவை. குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பது பேச்சின் மூலம் பல நல்ல விஷயங்களை அடைய உதவும். குடும்பம் மற்றும் பண விஷயங்களில் நன்மை ஏற்படும். சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பது நீண்ட நாள் முயற்சிகளுக்கு வெற்றி தரும். நண்பர்கள் மற்றும் சமுதாய வட்டாரத்தில் மதிப்பு கிடைக்கும். மாதத்தின் முதல் பாதியில் சுக்கிரன் 3ஆம் வீட்டில் இருப்பதால் சஞ்சாரம், உறவுகள் மற்றும் தொழில் தொடர்பான முயற்சிகளில் நன்மை கிடைக்கும். பின்னர் 4ஆம் வீட்டுக்குள் நுழையும் போது வீடு, குடும்பம் மற்றும் சொத்து சம்பந்தமான விஷயங்களில் சற்று எதிர்மறையான சூழ்நிலைகள் உருவாகலாம். அதற்கு நிதானமாக அணுகுவது அவசியம். செவ்வாய் 13ஆம் தேதி 6ஆம் வீட்டில் நுழைவதால் உடல்நலம் குறித்த அக்கறை அதிகம் தேவைப்படும். சிறிய கவனக்குறைவுகள் கூட பெரிய சிக்கலாக மாறக்கூடும். அதேபோல் சத்துக்கள் மற்றும் எதிரிகள் உங்களது வளர்ச்சிக்கு தடையாக செயல்பட வாய்ப்பு உள்ளதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதல் மற்றும் திருமண உறவுகளில் மாதத்தின் தொடக்கத்தில் பதற்றம் அதிகரிக்கலாம். உணர்ச்சி வசப்படாமல் பேசுவது மற்றும் உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது முக்கியம். பிற்பாதியில் உறவுகள் மெதுவாக சீராகும். உங்கள் அன்புக்குரியவர் உங்களை ஊக்கப்படுத்தும் வார்த்தைகள் சொல்லி உறவை மேம்படுத்த முயற்சிப்பர். குடும்பத்தில் புதிய சுப நிகழ்வுகள் நடைபெறும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் அல்லது திருமண நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்பு உண்டு. இது குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையையும் அதிகரிக்கும். மாணவர்கள் அதிக சிரமம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் உழைப்பால் நல்ல பலன் கிடைக்கும். குறிப்பாக கணினி, தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி துறையில் இருக்கும் மாணவர்களுக்கு முன்னேற்றம் தென்படும். வியாபாரங்களில் சில அடுத்த கட்ட வளர்ச்சி நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம். ஆனால் புதிய முதலீடுகளில் கவனமாக இருக்க வேண்டும். செலவுகள் அதிகரிக்கும். ஆனால் அவை பெரும்பாலும் உங்களது வளர்ச்சிக்கே பயன்படும். வெளிநாட்டு வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம். ஆனால் அவற்றை அடைய சற்றே பொறுமையாக காத்திருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதம் நிதிநிலை சீராகவே இருக்கும். ஆனால் சேமிப்பு குறித்து திட்டமிடுவது நல்லது. உடல் நலம் குறித்த நிவாரணங்களை பெற உண்ணும் உணவில் கவனம் தேவை. மன அழுத்தத்திலிருந்து விடுபட தியானம், யோகா போன்ற செயல்களில் ஈடுபடலாம். புதிய பழக்க வழக்கங்களை உருவாக்கி சீரான வாழ்நிலை நிலைநாட்ட இது ஒரு நல்ல வாய்ப்பு. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மிதுனம். மிதுன ராசிக்கு செப்டம்பர் 2025 மாத பலன்கள். செப்டம்பர் 2025 மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு சில சவால்கள் இருந்தாலும் பலநோக்கிய முன்னேற்றங்கள் காணக்கூடிய காலமாக இருக்கும். தொழில் ரீதியாக இந்த மாதம் கடுமையான உழைப்பும் பொறுமையும் தேவைப்படும். வேலை அழுத்தம் அதிகமாக இருக்கும். சிலருக்கு மேலாளர்களோடு அல்லது சக ஊழியர்களோடு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். குறிப்பாக மாத தொடக்கத்தில் செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருப்பதும் சனி 10ஆம் வீட்டில் இருப்பதும் காரணமாக வேலை தொடர்பான வாக்குவாதங்கள், பதற்றங்கள் அதிகரிக்கலாம். எனவே எந்த காரியத்திலும் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக அணுகுவது சிறந்தது. அதே சமயம் பொறியியல், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பத்துறையில் இருப்பவர்கள் இந்த நேரத்தில் சிறப்பான முன்னேற்றங்களை பெற வாய்ப்பு உள்ளது. அவர்களது திறமைகள் அங்கீகரிக்கப்படும். பொறுப்புகள் அதிகரிக்கும். பதவி உயர்வு வாய்ப்புகள் உருவாகும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் லாபகரமானதாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், நிதி உதவிகள் மற்றும் புது வாடிக்கையாளர்களின் வருகை போன்ற சுப செய்திகளும் ஏற்படலாம். ஆனால் புதிய முதலீடுகளில் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். மாதத்தின் பிற்பாதியில் செலவுகள் அதிகரிக்கக்கூடும். எனவே நிதி மேலாண்மையில் கவனம் தேவை. குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம்.
சிறிய விஷயங்கள் வாக்குவாதமாக மாறக்கூடும். ஆனால் உங்கள் அமைதியான அணுகுமுறையும் குரு பகவானின் பார்வையும் இவையனைத்தையும் சமாளிக்க உதவும். குடும்பத்தில் உங்கள் பங்கு முக்கியமானதாக இருக்கும். மற்றவர்கள் உங்களை நம்பி செயல்படுவார்கள். தங்கள் துணையுடனான உறவுகளில் மாதத்தின் தொடக்கத்தில் சிறிய பதற்றங்கள் இருந்தாலும் பின்னர் நிலைமை சீராகி அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். காதல் உறவுகளில் ஒருவரை மற்றொருவர் புரிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த வாய்ப்பு இது. சுக்கிர பகவான் 3வது வீட்டில் இருப்பதால் காதலானது ஒரு நல்ல நட்பாகவும் நெருக்கமான உறவாகவும் உருவாகும். நீங்கள் உங்கள் காதலியை உண்மையாக ஆதரித்து அவருடைய எண்ணங்களை மதிக்கும் போது அந்த உறவு மேலும் வலுவடையும். செவ்வாய் 5ஆம் வீட்டில் பேர்ச்சியால் காதல் உறவுகளில் ஏற்பட்ட சிக்கல்கள் குறையும். குருவின் பார்வை இந்த உறவை பாதுகாக்கும். உங்கள் உறவின் முக்கியத்துவம் இப்போது உங்களுக்கு தெளிவாகும். திருமணமானவர்கள் வாழ்க்கை துணையுடன் இருந்த மனநிலை ஏற்றத்தாழ்வாக இருந்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகள் மறைந்து உறவு வலிமைப்படும். மாணவர்களுக்கு இந்த மாதம் பலம் தரும். பாடங்களில் ஆர்வம், தேர்வுகளுக்கு தயாராகும் செயல்களில் கூடுதல் கவனம் செலுத்துவதால் வெற்றியின் வாய்ப்பு அதிகம். குறிப்பாக உயர்கல்வி பெற விரும்பும் மாணவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேரமாகும். வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க விரும்புவோர் நல்ல வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம். படிப்புடன் வேலை வாய்ப்பும் கிடைக்கும். தாய்வழி உறவுகள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடன் உறவுகள் வலுப்படும். அவர்களிடம் இருந்து ஆதரவும் நன்மைகளும் கிடைக்கும். உங்கள் உடல் நலம் சாதகமாகவே இருக்கும். ஆனால் பழைய சிக்கல்கள் அல்லது சிறிய உடல்நலக் கோளாறுகள் அவ்வப்போது தொந்தரவு செய்யலாம். உணவில் சீரான பழக்கங்களை கடைபிடித்து தூக்கம், உடற்பயிற்சி ஆகியவற்றில் கவனம் செலுத்த வேண்டும். மாதத்தின் ஆரம்பத்திலும் பிற்பகுதியிலும் நிதி தொடர்பான வளர்ச்சி காணக்கூடியது. வருமானம் கூடும். செலவுகள் கட்டுப்பாட்டில் இருப்பின் நல்ல சேமிப்பு செய்ய முடியும். வீட்டில் சுப நிகழ்வுகள், குடும்ப சந்திப்புகள் போன்றவற்றுக்கு செலவாகினும் மனநிறைவும் மகிழ்ச்சியும் கிடைக்கும். பயணத்துக்கான வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். பொதுவாக இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையின் பல துறைகளிலும் முன்னேற்றம் பெற நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு சிறந்த பலன் கிடைக்கும். உங்கள் மனநிலை, நிதானம் மற்றும் திட்டமிட்ட செயல்பாடு மூலம் மாதத்தின் சிக்கல்களை சமாளித்து வெற்றி பாதையை நோக்கி நகர முடியும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கடகம். கடகராசிக்கு செப்டம்பர் 2025 மாத பலன்கள். செப்டம்பர் 2025 மாதம் கடகராசிக்காரர்களுக்கு பல துறைகளிலும் வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் சில இடங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய சூழ்நிலைகளும் காணப்படும். மாதம் முழுவதும் குரு பகவான் 12வது வீட்டில் இருப்பதால் ஆன்மீகம், தியானம், யாத்திரைகள் ஆகியவற்றில் மனம் ஈடுபடும். ஆனாலும் இந்த ஆன்மீக செயல்கள் மற்றும் வெளியூர் பயணங்கள் எதிர்பாராத செலவுகளை உண்டாக்கக்கூடும். நீங்கள் செலவுகளில் கட்டுப்பாட்டுடன் செயல்பட வேண்டும். சனி பகவான் 9ஆம் வீட்டில் அமர்ந்து 11ஆம் வீட்டை பார்ப்பதால் நீண்ட கால முயற்சிகளால் செல்வம் பெருகும் வாய்ப்பு அதிகம். உங்கள் முயற்சிகள் வேரூன்றி நிலையான நிதி நிலையை ஏற்படுத்தும். தொழில், வேலை, வியாபார துறைகளில் வளர்ச்சி காணப்படும். ஆனால் முழுமையான சிரத்தையும் திட்டமிடலையும் கடைபிடிக்க வேண்டும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது 2ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் பேச்சு சற்று கடுமையாக இருந்தால் அது உறவுகளில் பிளவுகளை உருவாக்கலாம். நீங்கள் எதை சொல்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். பேச்சு வழியில் தவறான புரிதல்கள் ஏற்பட வேண்டாம் என முயற்சிக்கவும். வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். உங்களது கடின உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு போன்ற நன்மைகள் ஏற்படலாம். சக ஊழியர்களிடம் இருந்து ஆதரவும் கிடைக்கும். வியாபாரம் செய்பவர்களுக்கு புதிய கூட்டாண்மைகள் மற்றும் புது வாடிக்கையாளர்கள் வழியாக லாப வாய்ப்புகள் ஏற்படும். தாங்கள் மேற்கொள்ளும் பயணங்கள் வியாபார வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். இருந்தபோதிலும் செவ்வாயின் தாக்கத்தால் பயணங்களில் சிக்கல்கள் ஏற்படும் என்பதால் முழுமையான திட்டத்துடனும் பாதுகாப்புடனும் பயணிக்க வேண்டும். காதல் உறவுகளில் இந்த மாதம் அமைதியான சூழ்நிலை நிலவுகிறது. மனதளவில் ஒருவருக்கொருவர் நெருக்கமாகிய ஒரு நேரமாக இது அமையும். தவறான புரிதல்கள் குறைந்து நேர்த்தியான உறவுகள் உருவாகும். திருமணமானவர்கள்
தங்களது துணையுடன் இனிமையாக வாழ்வர். சுக்கிரன் 7வது வீட்டை பார்ப்பதால் உறவுகளில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சிறிய சந்தோஷங்கள் மற்றும் சுப நிகழ்வுகள் ஏற்பட்டு ஒற்றுமை அதிகரிக்கும். ஆனால் மாதத்தின் பிற்பாதியில் சில நுணுக்கமான பிரச்சனைகள் எழலாம். குடும்பத்தில் சிலருடைய உடல்நிலை பற்றிய கவலை, யாராவது உறுப்பினருடன் கருத்து வேறுபாடு போன்றவை ஏற்படலாம். இதனை சாந்தியுடனும் பொறுமையுடனும் அணுக வேண்டிய அவசியம் உண்டு. மாணவர்கள் இந்த மாதத்தில் தேர்ச்சி மற்றும் அறிவு பரிசுகளை பெறக்கூடிய நேரத்தில் இருக்கின்றனர். உங்கள் அறிவாற்றலை வெளிப்படுத்தும் வாய்ப்புகள் ஏற்படும். உயர்கல்வி, பரீட்சைகள் மற்றும் வெளிநாட்டு வாய்ப்புகளுக்கு இது சாதகமான நேரம். ஆனாலும் அதிக முயற்சி, திடமான திட்டமிடல் மற்றும் கவனமான படிப்பு அவசியம். ஆரோக்கியத்தின் ரீதியாக முழுமையான பாதுகாப்பு தேவைப்படும். குறிப்பாக வயிற்றுப்போக்கு, செரிமான குறைபாடுகள், கொலஸ்ட்ரால் அதிகரிப்பு போன்ற பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவு செய்யலாம். இது உண்டாகும் உணவுகள் மற்றும் உங்களது வாழ்க்கை முறையை சார்ந்தவை என்பதால் சீரான உணவு பழக்கம், அதிக நீர்ச்சத்து உட்கொள்ளல் மற்றும் உடற்பயிற்சி ஆகியவற்றை கடைபிடிப்பது நலம். இந்த மாதம் நிதிநிலை மெதுவாக உயரும். வருமான வாய்ப்புகள் கூடும். செலவுகள் இருந்தாலும் அவை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும். உங்கள் சேமிப்பு திட்டங்களை திருத்தி மேம்படுத்துவதற்கும் புதிய முதலீடுகளை ஆய்வு செய்வதற்கும் இது ஒரு சிறந்த காலமாக அமையும். குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடமிருந்து உங்களது முயற்சிக்கு உறுதுணையாக ஆதரவும் வரும். பொதுவாக இந்த மாதம் உங்கள் சிந்தனைகள் தெளிவாகவும் உழைப்புகள் பலனளிக்கும் வகையிலும் அமையும். உங்கள் மனோநிலையை சீராக வைத்துக்கொண்டு சிந்தித்து செயல்பட்டால் வெற்றி உறுதியானது. நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். சிம்மம். சிம்ம ராசிக்கு செப்டம்பர் 2025 மாத பலன்கள். செப்டம்பர் 2025 மாதம் உங்களுக்கு பல வகையான அனுபவங்களை கொடுக்கும். ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த காலமாக அமையும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசியில் சூரியன், புதன், கேது அமர்வதால் உங்கள் தன்மையும் செயல்பாடுகளும் சிறிது குழப்பத்துடன் காணப்படும். எதையும் ஆழமாக சிந்தித்து முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் உள்ளது. பேச்சு மற்றும் நடைமுறைகளில் கவனம் தேவை. இல்லையெனில் முக்கிய உறவுகளில் மனமுறிவு ஏற்படலாம். இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் 2வது வீட்டில் இருப்பதால் பேச்சில் கூர்மை அதிகரிக்கும். அதனை கட்டுப்படுத்த இயன்றால் பல சிக்கல்களை தவிர்க்க முடியும். சுக்கிரன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் சிலருக்கு வெளிநாட்டு பயணங்கள் அல்லது அனுபவங்கள் ஏற்படலாம். ஆனால் செலவுகள் அதிகரிக்கும். குரு பகவான் 11வது வீட்டில் இருப்பது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் சமூக வட்டாரத்தில் ஆதரவை அதிகரிக்கும். புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். சனி 8வது வீட்டில் இருப்பதால் உடல் நலத்தில் முன்னெச்சரிக்கை அவசியம். நீண்ட நாட்களாக கவனிக்கப்படாத பிரச்சனைகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதால் உடல் மற்றும் மனநலத்தில் கவனம் செலுத்த வேண்டும். ராகு 7வது வீட்டில் இருப்பதால் திருமண வாழ்க்கையில் சில பதற்றங்கள் உருவாகலாம். விவாகரத்துக்கான நிலையில் உள்ளவர்கள் மிகவும் கவனமாக பேச வேண்டும். எந்த ஒரு முக்கிய முடிவையும் இந்த மாதத்தில் எடுக்காமல் இருப்பது நல்லது. வேலை தொடர்பாக நீங்கள் அலைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அதிக வேலைபளு, தொந்தரவு மற்றும் திட்டமிடல் குறைபாடு உங்கள் ஒழுங்கமைவை குழப்பக்கூடும். அதே சமயம் பணி தொடர்பான பயணங்கள் மற்றும் புதிய வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தங்களை நிரூபிக்க கடுமையாக உழைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இது சிலருக்கு நன்மையை தரும், சிலருக்கு அழுத்தமாகவும் அமையலாம். வியாபாரம் செய்பவர்கள் இந்த மாதத்தில் நிதானமாகவும் சட்ட ரீதியாகவும் செயல்பட வேண்டும். தவறான முடிவுகள் அல்லது ஆபத்தான ஒப்பந்தங்கள் இழப்புக்கு வழிவகுக்கும். புது பங்குதாரர்கள், கூட்டாளிகள் பற்றிய முடிவுகளில் விரைவாக அல்லாது நன்றாக ஆய்வு செய்து செயல்பட வேண்டும். காதல் உறவுகளில் தீவிரம் அதிகரிக்கும். உங்கள் உறவை நிலைநாட்ட விரும்பும் நோக்கத்துடன் நீங்கள் செயல்படுவீர்கள். திருமண உறவுகளில் மாத தொடக்கத்தில் சில உரசல்கள் இருந்தாலும் மாத இறுதியில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும். இளங்கலை பட்டதாரிகளுக்கு திருமண பேச்சுகள் ஆரம்பமாகலாம். திருமண நிச்சயமாகும் வாய்ப்பும் உள்ளது. மாணவர்களுக்கு இது ஒரு நல்ல மாதமாக இருக்கும். கல்வியில் ஆர்வமும் அறிவாற்றலையும் பயன்படுத்தி நல்ல வளர்ச்சி காணப்படும். குறிப்பாக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் கடுமையாக உழைத்தால் வெற்றியை எட்டலாம். ஆனால்
சோம்பேறித்தனத்தை கைவிட வேண்டிய அவசியம் உள்ளது. தயாரிப்பில் குறைபாடு ஏற்பட்டால் எதிர்பாராத தோல்வி சந்திக்க நேரிடும். உங்களது ஆரோக்கியம் மாறுபட்டதாக இருக்கும். சில நாட்கள் சோர்வு, பசிக்குறைவு அல்லது தூக்கம் குறைபாடு போன்றவை ஏற்படலாம். கொலஸ்ட்ரால், செரிமான கோளாறுகள் போன்ற பிரச்சனைகள் உண்டாகும் வாய்ப்பு இருப்பதால் சத்தான உணவையும் நீர்ச்சத்து அதிகமான உணவுகளையும் தவறாமல் உட்கொள்ள வேண்டும். மாதத்தின் தொடக்கத்தில் செலவுகள் அதிகமாகவே இருக்கும். ஆனாலும் பிற்பகுதியில் நிதிநிலை சீராகும். சில எதிர்பாராத செலவுகள் உங்களை பதற்றத்திற்கு உள்ளாக்கலாம். ஆனால் திட்டமிட்ட பண மேலாண்மை மூலம் சமாளிக்க முடியும். மாத இறுதியில் உங்களுக்கு நிதி ரீதியாக சில நன்மைகள் கிடைக்கும். புதிய வழிகளில் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். வீடு, சொத்து, வாகனம் தொடர்பான காரியங்களில் கவனமாக செயல்பட வேண்டும். குடும்பத்திலுள்ள பெரியவர்களின் ஆரோக்கியம் குறித்த கவலையும் ஏற்படலாம். நிதானமான, பொறுமையான அணுகுமுறை இந்த மாதத்தில் வெற்றி தரும். எந்த விஷயத்திலும் திடீரென முடிவெடுப்பதை தவிர்த்து சிந்தித்து செயல்படுவீர்கள் எனில் சவால்கள் வெற்றியாக மாறும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கன்னி. கன்னி ராசிக்கு செப்டம்பர் 2025 மாத பலன்கள். செப்டம்பர் 2025 மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் சில குழப்பங்கள், உடல்நல குறைபாடுகள் மற்றும் செலவுகள் அதிகரிக்கும் சூழ்நிலைகள் காணப்படும். சூரியன், புதன் மற்றும் கேது 12ஆம் வீட்டில் இருப்பது காரணமாக உங்கள் செயல்களில் உறுதியின்மை, தூக்கம் குறைபாடு, பயணச் செலவுகள் போன்றவை அதிகரிக்கலாம். மனதளத்தில் பதட்டம் ஏற்படும். உடல்நலம் குறைவாக இருக்கும். குறிப்பாக கண்பார்வை குறைபாடு, தோல் அலர்ஜி, ஜீரண கோளாறு போன்றவை ஏற்படலாம். புறக்கணிக்கக்கூடிய சிறிய உடல்நல பிரச்சனைகளும் பிறகு பெரிய பிரச்சனையாக மாறக்கூடியதையாக இருப்பதால் அவற்றை முன்கூட்டியே கவனிக்க வேண்டும். மாதத்தின் பிற்பகுதியில் சுகாதார நிலைமைகள் மெதுவாக சீராகும். செவ்வாயும் உங்கள் ராசியில் இருப்பது காரணமாக உங்களது செயலில் வன்மை மற்றும் கோபம் அதிகரிக்கக்கூடும். இது உறவுகளில் விரிசல் உண்டாக்கக்கூடியதென்பதால் மிதமாகவும் சமன்பாட்டுடனும் செயல்பட வேண்டும். 7வது வீட்டில் சனி, 6ஆம் வீட்டில் ராகு ஆகியவை இருப்பதால் வேலை மற்றும் வணிகத்தில் இடையூறுகள் உருவாகலாம். பணியிடத்தில் உங்கள் வாக்குமூலங்கள் முக்கியமாக கருதப்படும். உங்கள் அனுபவத்தின் பலன்கள் தெரிந்தாலும் மேலதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் நீங்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். பணியில் கவனம் செலுத்தினால் சீரான வளர்ச்சி காணப்படும். புதிய பொறுப்புகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல வாய்ப்புகள் உருவாகலாம். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் சவாலானதாக இருக்கும். பெரும்பாலும் நிதி சுழற்சி சிரமம் தரும். பழைய பாக்கிகள் திரும்ப வர தாமதம் ஏற்படும். தொழில் கூட்டாண்மைகளில் நம்பிக்கையுடன் இருப்பது நல்லது. ஆனால் தேவையான சட்டமான ஒப்பந்தங்களை உறுதி செய்ய வேண்டும். கடின சூழ்நிலையிலும் துணிவுடன் செயல்படும்போது சிறிய அளவில் லாபம் கிடைக்கக்கூடும். புது முதலீடுகளில் தாழ்வாகவே நுழைய வேண்டும். காதல் உறவுகளில் மாதத்தின் ஆரம்பம் இனிமையாக இருக்கும். பரஸ்பர புரிதலும் நெருக்கமும் அதிகரிக்கும். ஆனால் பிற்பகுதியில் நுணுக்கமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிதாக மாறாமல் கவனமாக இருங்கள். திருமணமானவர்களுக்கு தொடக்கத்தில் உறவுகளில் பதற்றம் காணப்படும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நிலைமை மேம்பட்டு மீண்டும் ஒற்றுமை உருவாகும். மாணவர்களுக்கு இந்த மாதம் கல்வியில் சிறப்பான வாய்ப்புகளை வழங்கும். உங்கள் உழைப்பு மற்றும் உறுதி மூலம் நீங்கள் உயர்கல்வி அல்லது தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள். வெளியூர் அல்லது வெளிநாட்டு படிப்பு கனவுகள் மாத இறுதியில் முன்னேறக்கூடும். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்கள் திட்டமிட்ட பயிற்சியுடன் சாதிக்கக்கூடிய நேரம் இது. குடும்ப உறவுகளில் சகோதர சகோதரிகளிடமிருந்து ஆதரவு கிடைக்கும். சில நிதி உதவிகளும் வரும். வீட்டில் முக்கியமான விஷயங்களில் குடும்ப உறுப்பினர்களிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும். ஆனால் பொறுமையுடன் பேசினால் அவை தீரும். மாதம் முழுவதும் உங்கள் செலவுகள் மேலாண்மை மற்றும் நிதி திட்டமிடல் முக்கியமாக அமையும். ஆரம்பத்தில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் பிற்பகுதியில் வருமானம் சீராகி நிலை சீராகும். வீடு, வாகனம், உபகரணங்கள் வாங்கும் யோசனைகள் சிலருக்கு தோன்றலாம். ஆனால் அவற்றை தள்ளி போட்டுவிட்டு தேவையான செலவுகளை மட்டுமே முன்னிலைப்படுத்த வேண்டும். மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய காலம் என்பதால் அவற்றுக்கும் தயாராக இருக்கவும். பொதுவாக
இந்த மாதம் உங்கள் நிதானமான செயல்முறை, தெளிவான திட்டம் மற்றும் மனநிலை மூலம் ஏற்றத்தாழ்வுகளை சமாளித்து முன்னேற்றமடையலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். துலாம். துலா ராசிக்கு ஆன 2025 செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் 2025 மாதம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சுமாரான பலன்களை வழங்கும் ஒரு மாறுபட்ட காலமாக அமையும். மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரன் 10ஆம் வீட்டில் இருப்பதால் வேலைக்குச் செல்வோருக்கு தங்கள் திறமையை நிரூபிக்க ஏற்ற சூழ்நிலைகள் உருவாகும். மேலதிகாரிகளின் பாராட்டும் ஆதரவும் கிடைக்க வாய்ப்பு அதிகம். உழைக்கும் நபர்களுக்கு இது ஒரு நல்ல முன்னேற்ற காலமாக அமையக்கூடும். ஆனால் தங்கள் கவனத்தை வேறு விஷயங்களில் ஈடுபடுத்தாமல் நேர்த்தியான பண்போடும் திட்டமிட்ட செயல்பாடுகளாலும் செயல்பட வேண்டும். தொழில் மற்றும் வணிகத்தில், குறிப்பாக வெளிநாட்டு தொடர்புகளின் மூலம் நல்ல வாய்ப்புகள் உருவாகும். இந்த மாதம் ஆரம்பத்தில் சில முக்கிய ஒப்பந்தங்கள் அல்லது கூட்டாண்மைகள் ஏற்படலாம். புதிய வணிகத் தொடக்கத்திற்கும் இது ஒரு நல்ல நேரமாகும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் கிரகங்களின் இயக்கம் காரணமாக நிதி செலவுகள் அதிகரிக்கக்கூடும். வருமானம் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்கும் போதும் செலவுகள் கட்டுப்படாத நிலையை உருவாக்கக்கூடும். வீட்டு செலவுகள், வாகன பழுது, மருத்துவ செலவுகள் போன்றவை திடீரென வரக்கூடிய சூழ்நிலை காணப்படும். எனவே செலவுகள் குறித்து முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. குடும்பத்தில் சிறிய நிதி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மனமுற்றை உண்டாக்கக்கூடும். ஆனால் அவற்றை பொறுமையுடன் சமாளித்தால் மீண்டும் அமைதியான சூழ்நிலை நிலவலாம். காதல் உறவுகளுக்கு பார்த்தால் மாதத்தின் முதல் பாதி மனவருத்தம், சந்தேகம் மற்றும் ஊடல் போன்றவை ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். ராகு 5ஆம் வீட்டில் இருப்பதாலும் சூரியன், புதன், கேது ஆகியோர் 11ஆம் வீட்டில் இருப்பதாலும் நெருக்கமான உறவுகளில் உரசல்கள் ஏற்படலாம். ஆனால் பிற்பகுதியில் காதலோடு நெருக்கம் அதிகரித்து உறவின் முக்கியத்துவம் மீண்டும் உருவாகும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் சவாலானதாகவும் பொறுமை மற்றும் புரிதல் தேவைப்படும் காலமாகவும் இருக்கும். குறிப்பாக முதலாம் பாதியில் சண்டைகள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் வரலாம். 2ஆம் பாதியில் நிலைமை சீரடையும். கணவன், மனைவி இருவரும் புரிதலுடன் நடந்து கொள்வது அவசியம். மாணவர்களுக்கு இந்த மாதம் கடின முயற்சி தேவைப்படும் காலமாகும். கவனமின்மை, மனதடை அல்லது தவறான தோழர்களின் வழி தவிர்க்க வேண்டியது அவசியம். போட்டித் தேர்வுகள் எழுதுவோருக்கு நெருக்கமான நேரம் இது. ஆனால் மன உறுதி மற்றும் திட்டமிட்ட பயிற்சி மூலம் வெற்றியை அடையலாம். உயர்கல்வி படிக்கும் மாணவர்கள் தங்கள் திறமையை நிரூபித்து நம்பிக்கையை நிலைநிறுத்துவார்கள். சிலருக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பு கூட கிடைக்கக்கூடும். இதற்கான சான்றிதழ் மற்றும் பயண அனுமதிகள் தொடர்பான விஷயங்கள் எதிர்பார்த்ததை விட எளிதாக முடிவடையும். ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதம் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். கிரகணத்தின் தாக்கம் 5ஆம் மற்றும் 11ஆம் வீட்டில் இருப்பதால் திடீர் உடல் நலக்குறைவுகள், அலர்ஜி, நரம்பியல் பிரச்சனைகள், கண் மற்றும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படலாம். குறிப்பாக குழந்தைகள் மற்றும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்கள் பெற்றோர்களின் உடல்நிலை சீராக இருந்தாலும் அவ்வப்போது பரிசோதனை செய்து அவர்களுக்கு தேவையான சத்துணவுகளை வழங்குவது நல்லது. மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை போன்றவை உங்கள் தினசரி செயல்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். எனவே தியானம், யோகா போன்றவற்றின் மூலம் மனநலத்தை பராமரிக்கவும். மொத்தமாக இந்த மாதம் உங்கள் திட்டமிட்ட செயல்பாடு, மன உறுதி மற்றும் பொறுமை மூலம் எதிர்நீச்சலடித்து முன்னேறக்கூடிய காலமாகும். உங்கள் முயற்சியில் தொடர்ந்து இருப்பீர்கள் என்றால் இடையூறுகள் இருந்தாலும் சிறந்த முடிவுகள் உறுதி. நன்றி. வாழ்க வளமுடன்.
வணக்கம். விருச்சிகம். விருச்சிக ராசிக்கு ஆன 2025 செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் 2025 மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சில பகுதிகளில் முன்னேற்றத்தையும் சிலவற்றில் சவால்களையும் தரக்கூடிய கலவையான காலமாக இருக்கும். இந்த மாதத்தில் ராகு 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் பதற்றம் மற்றும் மன அமைதி குறைவாக காணப்படும். வீடு தொடர்பான பிரச்சனைகள், இடமாற்றம் அல்லது சீரமைப்பு பற்றிய விஷயங்களில் சிக்கல்கள் ஏற்படலாம். 10ஆம் வீட்டில் கேது, சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருப்பது தொழில் முனைவோர்களுக்கும் பதவி உயர்வு நாடுபவர்களுக்கும் முக்கியமான நேரமாக அமையும். நீங்கள் உங்கள் திறமை மற்றும் அறிவை கொண்டு உங்கள் ஒவ்வொரு செயலிலும் சிறப்பாக சாதிக்க முடியும். இந்த காலத்தில் உங்களை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும். மேலதிகாரிகளுடன் உறவுகள் ஆரம்பத்தில் நல்லதாக இருந்தாலும் பிற்பகுதியில் சில கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடும் என்பதால் வார்த்தைகளிலும் செயலில் இருந்தும் எச்சரிக்கையாக இருங்கள். வணிகத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நேரமாக அமையும். வியாபார பயணங்கள் சிறந்த வாய்ப்புகளை தரலாம். புதிய உறவுகள், கூட்டாண்மைகள் வரக்கூடும். ஆனால் எந்த புதிய ஒப்பந்தத்திலும் சட்ட ரீதியான உறுதிப்பத்திரங்களை உறுதி செய்த பிறகே முன்னேற வேண்டும். காதல் உறவுகளில் ஆரம்பத்தில் சண்டைகள் மற்றும் மனவருத்தங்கள் ஏற்படலாம். குறிப்பாக எதிர்பார்ப்புகள் நிறைவேறாததால் மனச்சோர்வு ஏற்படும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நெருக்கம் அதிகரித்து புரிதலான உறவாக மாறும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் நெருக்கமான நேரமாகும். வாழ்க்கை துணையுடன் நெருக்கமான உறவை பேண முயற்சி செய்ய வேண்டும். குடும்பத்தில் குழந்தைகள் தொடர்பான நிம்மதிக்கேடுகள், கல்வி பற்றிய கவலைகள் உருவாகலாம். மாணவர்களுக்கு, குறிப்பாக போட்டித் தேர்வுகள் அல்லது தொழில்நுட்ப படிப்பில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு இந்த மாதம் கடின உழைப்பிற்கான பலன்களை வழங்கும். சனி 5ஆம் வீட்டில் இருப்பதால் அதிக கடினமாக படிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். மனோருதி மற்றும் ஒழுங்குமுறையுடன் செயல்பட்டால் வெற்றி உறுதி. வெளியூர் கல்வி யோசனை உள்ளவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதியில் முன்னேற்றம் காணப்படும். பயணங்களும் சாதகமாகவே இருக்கும். ஆரோக்கிய ரீதியாக இந்த மாதத்தில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். உடல் சக்தி குறைவாகவும் எளிதில் களைப்பாகவும் ஏற்படலாம். செவ்வாய் கிரகம் ஏகாதசி வீட்டில் இருப்பதால் உடலுக்கு எரிச்சல், அரிப்பு, இரத்த சோகை போன்ற குறைபாடுகள் வரக்கூடும். குறிப்பாக தீவிர வேலைச்சுமை மற்றும் மன அழுத்தம் காரணமாக தூக்கமின்மை ஏற்படும். சத்தான உணவு பழக்கமும் பரிசோதனைகளும் அவசியம். விபத்து சம்பந்தமான சின்ன சின்ன அபாயங்களும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடும் என்பதால் பயணங்களில் கவனமாக இருங்கள். நிதிநிலை சீராகவே இருக்கும். வருமானம் நன்றாகவே வரும். ஆனால் குடும்பம் மற்றும் மருத்துவ செலவுகள் காரணமாக செலவுகள் அதிகரிக்கலாம். குடும்பத்தினரிடையே நிதி விஷயங்களில் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். திட்டமிட்ட செலவீடுகள் மட்டுமே மேற்கொள்ளவும். மாத இறுதியில் உங்கள் வாழ்க்கை துணைக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு அதிகம். அதே சமயம் சிலருக்கு வேலை சம்பந்தமான இடமாற்றம் அல்லது பதவி உயர்வும் ஏற்படக்கூடும். பொது வாழ்க்கையில் ஈடுபடும் விருச்சிக ராசிக்காரர்கள் மக்கள் ஆதரவை பெறும் சூழ்நிலையிலும் இருப்பார்கள். மொத்தமாக இந்த மாதம் உங்கள் பொறுப்புணர்வு, தூய எண்ணங்கள் மற்றும் திட்டமிட்ட முயற்சியால் சாதனைகளை பெறக்கூடிய ஒரு காலமாகும். ஆனால் மன உறுதி, உடல்நலம் மற்றும் உறவுகளில் கவனமுடன் செயல்பட வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு. தனுசு ராசிக்கு ஆன 2025 செப்டம்பர் மாத பலன்கள். தனுசு ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 2025 மாதம் மிதமான நன்மைகள் மற்றும் சில சவால்களையும் தரக்கூடிய மாதமாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சனி 4ஆம் வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் மன அமைதி குறைவாகவும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழப்பங்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடும். வீடு தொடர்பான பழைய பிரச்சனைகள் மீண்டும் எழலாம். ஆனால் உங்கள் பொறுப்புணர்வும் சிந்தனையுடனான அணுகுமுறையும் இவற்றை சமாளிக்க உதவும். 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பது வேலை மற்றும் தொழில் சார்ந்த முன்னேற்றங்களை சுட்டிக்காட்டுகிறது. ஆனால்
ஒரு சிலருக்கு வேலைப்பளு அதிகமாகும் வாய்ப்பு உள்ளது. வேலை செய்பவர்கள் அலுவலகத்தில் மேலதிகாரிகளிடம் இருந்து பாராட்டுகளை பெறக்கூடும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் ஏற்படக்கூடும். இருப்பினும் வார்த்தைகளில் கவனம் தேவை. சிக்கல்கள் உருவாகக்கூடும். ராகு 3ஆம் வீட்டில் இருப்பதால் உங்கள் தைரியம், போராளி மனோபாவம் அதிகரிக்கும். இது நீங்கள் முன்னேற்றம் காணும் ஒரு முக்கிய காரணியாக அமையும். சூரியன், புதன் மற்றும் கேது 9ஆம் வீட்டில் இருப்பதால் வெளியூர் பயணங்கள், வழிபாட்டு பயணங்கள் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட பயணங்கள் உருவாகும். சிலருக்கு இதற்காக வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கூட உருவாகலாம். சுக்கிரன் 8ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் சில ரகசிய செலவுகளை செய்ய நேரிடும். தவிர செலவுகளை கட்டுப்படுத்த தவறினால் நிதிநிலை பாதிக்கப்படும். அதே சமயம் கடந்த காலத்தில் திட்டமிட்ட முதலீடுகள் தற்போது நல்ல ஆதாயத்தை தரக்கூடும். வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த மாதம் மிகச் சிறந்ததாக அமையும். புதிய இணைப்புகள், வாடிக்கையாளர்கள் மற்றும் முதலீட்டாளர்களுடன் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். தகவல் தொடர்பு திறன் உங்கள் வணிக வளர்ச்சிக்கு பங்களிக்கும். தொழிலில் விரிவாக்கம் செய்யும் யோசனை இருந்தால் மாதத்தின் பிற்பகுதி மிகவும் அனுகூலமாக இருக்கும். பங்களிப்பு தொழில்களில் இருப்பவர்கள் அதிக லாபம் காண வாய்ப்பு உண்டு. கவனமாகவும் விவேகத்துடன் செயல்பட்டால் எந்த சிக்கலையும் தவிர்க்கலாம். திருமண உறவுகளில் புரிதல் அதிகரிக்கும். 7வது வீட்டில் குரு இருப்பதால் சகோதரத்துவமான உணர்வுகள் அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை துணைபவருடன் நேரத்தை செலவிட்டு சில முக்கியமான முடிவுகளை எடுத்துக்கொள்ளும் நேரம் இது. திருமணமானவர்கள் அன்பும் நெருக்கமும் காணும். அகில உலக ரீதியாக சீரான உறவுகளை உருவாக்கும் சூழ்நிலையும் உண்டு. காதல் உறவுகள் மீது குழப்பம் இருப்பினும் உறுதியான பேச்சுவார்த்தைகள் புரிதலை உருவாக்கும். மாணவர்களுக்கு இந்த மாதம் சவால்களும் வாய்ப்புகளும் நிறைந்ததாக இருக்கும். மேலாண்மை, சட்டம், வர்த்தகம் போன்ற துறைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும். சிலருக்கு வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களில் வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் கவனச்சிதறால் திட்டங்களை சிதைக்கும் சூழ்நிலையும் இருக்கலாம். ஆரோக்கியத்தில் ஏற்றத்தாழ்வுகள் காணப்படும். குறிப்பாக கல்லீரல், செரிமானம், முதுகு மற்றும் நரம்பியல் தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். உணவு மற்றும் தூக்கத்தில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் உள்ளது. மன அழுத்தம் அதிகரிக்கும் போது யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. மாதத்தின் பிற்பகுதியில் நிதிநிலை மேம்படும். வருமானம் அதிகரிக்கும். செலவுகளும் கட்டுக்குள் வந்துவிடும். சிலருக்கு சொத்து வாங்கும் வாய்ப்பும் உருவாகலாம். உங்கள் திட்டங்கள் அனுகூலமாகும். தொழிலிலும் குடும்பத்திலும் முன்னேற்றம் காணும் நேரம் இது. ஆனால் மனநிலை, உறவுகள் மற்றும் உடல் நலத்தில் எப்போதும் சமநிலை பேண வேண்டும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மகரம். மகர ராசிக்கு ஆன 2025 செப்டம்பர் மாத பலன்கள். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல்வேறு தளங்களில் ஏற்றத்தாழ்வுகளுடன் கூடிய கலவையான காலமாக இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது ஆகியோர் 8ஆம் வீட்டில் கூடியிருப்பதால் மன அழுத்தமும் எதிர்பாராத சவால்களும் அதிகரிக்கும். உடல் நலத்தில் சிறு தொந்தரவு உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. அதனால் ஆரோக்கியத்திற்கு மிகுந்த கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். மாத முழுவதும் ராகு 2ஆம் வீட்டிலும் சனி 3ஆம் வீட்டிலும் குரு 6ஆம் வீட்டிலும் இருப்பதால் பணம் சம்பாதிப்பதில் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்படலாம். உங்கள் செலவுகள் அதிகரிக்கும். அதனை நன்றாக திட்டமிடாமல் இருந்தால் நிதி சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. முதன்மையானவர்களின் ஆலோசனையை பெறாமல் முதலீடு செய்வது மிகவும் ஆபத்தானது. அதனால் எந்தவொரு முக்கியமான நிதி முடிவுகளையும் எடுக்கும் முன் நன்கு ஆராய்ச்சி செய்ய வேண்டும். வேலைவாய்ப்பு மற்றும் தொழிலில் முன்னேற்றம் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அதிகமாகும். உத்தியோகத்தில் இருக்கும்பவர்கள் தங்கள் திறமைகளை நிரூபித்து மேம்படுத்தக்கூடிய சூழலை காண்பார்கள். மாதத்தின் ஆரம்பத்தில் சில சிக்கல்கள் இருந்தாலும் அதன்பின் பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் உங்களிடம் வர வாய்ப்பு உள்ளது. வியாபாரம் செய்பவர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி மிகவும் சாதகமாக அமையும். புதிய கூட்டாளிகள் மற்றும் வாடிக்கையாளர்களுடன் உறவுகள் விருத்தி அடைவதோடு வருமானமும் உயர்வு பெறும். புதன் 9ஆம் வீட்டில் இருப்பதால் ஆவண வேலைகளிலும்
வணிக ஆவணங்களிலும் கவனம் தேவைப்படும். தவறுகள் தவிர்க்கப்பட வேண்டும். காதல் உறவுகளில் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் அதிகரிக்கும். 7வது வீட்டில் சுக்கிரன் இருப்பதால் காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் வரும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் முதல் பாதி நல்லதாக இருக்கும். ஆனால் பிற்பகுதியில் மனைவியின் உடல்நலம் மற்றும் குடும்ப உறவுகளில் சில பிரச்சனைகள் எழும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் அதனை பொறுமையாக சமாளிப்பதன் மூலம் உறவுகள் உறுதியானவையாக மாறும். சகோதர சகோதரிகளின் உதவி மற்றும் ஆதரவு இந்த மாதத்தில் உங்களுக்கு பெரும் ஆதரவாக அமையும். மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் காண்பார்கள். குறிப்பாக வெளியூர் பயணம் மற்றும் உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் சாதகமாக அமையும். ஆனால் சில சவால்களை எதிர்கொள்ளவும் நேரிடும். அதனால் சிரமங்களை எதிர்கொள்வதில் சோர்வு கொள்ளாமல் உழைத்தல் அவசியம். மாதத்தின் 2ஆம் பாதியில் சுக்கிரன் 8ஆம் வீட்டில் நுழையும் போது உணவு பழக்கங்களில் கவனம் காட்டாமல் இருந்தால் உடல் நலத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும். மனநிலையை சீராக வைத்துக் கொள்ள தியானம், யோகம் மற்றும் நல்ல உறக்கத்தை உறுதி செய்தல் முக்கியம். சில நேரங்களில் குடும்ப உறவுகள் மற்றும் பணியில் குழப்பங்கள் ஏற்படலாம். ஆனால் அவற்றை விவேகமாக சமாளித்தால் நீண்ட காலத்தில் நல்ல பயன்கள் கிடைக்கும். இந்த மாதம் உங்கள் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். ஆனால் அதற்கு உங்களின் திட்டமிடல் மற்றும் பொறுப்புணர்வு முக்கிய பங்கு வகிக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். கும்பம். கும்ப ராசிக்கு ஆன 2025 செப்டம்பர் மாத பலன்கள். கும்ப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களுடன் கூடிய எச்சரிக்கையும் தேவையான காலமாக அமையும். ராகு பகவான் முழு மாதமும் உங்கள் ராசியிலேயே நிலைத்திருப்பதால் மனத்தில் ஏதோ ஒரு உற்சாகமும் அதே நேரத்தில் மனச்சோர்வும் கலந்த நிலை காணப்படும். மாத தொடக்கத்தில் சூரியன், புதன், கேது ஆகியோர் 7ஆம் வீட்டில் சேர்ந்திருப்பதால் ஆரோக்கியத்தில் சிறு குறைவுகள், மன அழுத்தம், நீண்ட நேரமான சிந்தனைகள் உண்டாகும் வாய்ப்பு அதிகமாகும். சில நேரங்களில் மன அழுத்தம் மற்றும் மனச்சிதைவு காரணமாக உறவுகள் சில பிரச்சனைகளுக்கு உள்ளாகும். செவ்வாய் 8ஆம் வீட்டில் இருப்பதால் உடல் சம்பந்தமான காயங்கள், அதிர்ச்சிகள், விபத்துக்கள் போன்றவை ஏற்படக்கூடும். எனவே வாகனம் ஓட்டும் போது வேலை செய்யும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மிகுந்த கவனத்துடன் பின்பற்ற வேண்டும். மாதத்தின் தொடக்கத்தில் சுக்கிரன் 6ஆம் வீட்டில் அமர்வதால் உடல் நலம் மற்றும் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படலாம். இதனால் சுகாதாரத்தை தொடர்ந்து கவனிக்க வேண்டும். திருமண உறவுகளில் சில ஏற்ற இறக்கங்கள் இருப்பினும் பொறுமையாக செயல்பட வேண்டும். மாதத்தின் 2ஆம் பாதியில் உறவுகளில் சமநிலை பெருகி காதல் உறவுகள் விருத்தி அடையும். நம்பிக்கையோடும் பரஸ்பர புரிந்து கொள்ளலோடும் உறவுகள் இனிமையாக அமையும். வேலை செய்யும் நபர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சவால்களோடு இருக்கும். வேலை தொடர்பான குழப்பங்கள், மேற்பார்வையாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் நிலைமை விருத்தி அடைந்து வேலைப்பாடுகளில் முன்னேற்றம் காணப்படும். வியாபாரம் செய்யும்பவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருக்கும். புதிய வாய்ப்புகள் உருவாகி வருமானம் அதிகரிக்கும். இருப்பினும் லாபத்தை கணக்கிடும் போது மிகுந்த எச்சரிக்கை தேவைப்படும். எந்தவொரு முதலீட்டிலும் ஆவலோடாக இல்லாமல் நன்கு ஆய்வு செய்து செயல்படுவது அவசியம். நிதிநிலை மிதமானதாயிருக்கும். அதிகமான செலவுகளும் எதிர்பாராத சந்தர்ப்பங்களும் வரலாம். இதனால் பணிகளை முறையாக திட்டமிட வேண்டும். மாணவர்களுக்கு மாதம் சாதகமாக அமையும். குறிப்பாக தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை படிக்கும் மாணவர்கள் சிறந்த பலன்களை பெறுவார்கள். வெளிநாடு பயணம், உயர்கல்வி தொடர்பான வாய்ப்புகள் இந்த மாதம் சிறிது சிக்கலுடன் வந்தாலும் பொறுமையுடன் காத்திருந்தால் வெற்றி உறுதி. காதல் வாழ்க்கையில் நம்பிக்கை அதிகரித்து
திருமண உறவுகளுக்கு முன்மொழிவுகள் வரும் வாய்ப்பு உண்டு. இதில் பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முடிவடையும். மாதத்தின் பிற்பகுதியில் நீண்ட பயணங்கள் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இந்த பயணங்கள் உங்கள் வணிகத்திலும் பண ஆதாயத்திலும் சிறந்த மாற்றங்களை கொண்டுவரும். மாதம் முழுவதும் மனச்சோர்வு மற்றும் உடல் நலம் குறைவாக இருக்கும் போது மன அழுத்தம் அதிகரிக்காத வகையில் தியானம், யோகம், பராமரிப்பு முறைகள் அவசியம். கூடுதலாக உறவுகளில் சில சிக்கல்கள் ஏற்படும் போது தாராளம் மற்றும் சகிப்புத்தன்மையுடன் சமாளித்தால் நல்ல முடிவுகள் வரும். இந்த மாதத்தில் உங்கள் ஆரோக்கியம், உறவு, பணியிலும் மிகுந்த கவனமும் திட்டமிடலும் உங்கள் வெற்றிக்கான முக்கிய அம்சங்களாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். மீனம். மீன ராசிக்கு ஆன 2025 செப்டம்பர் மாத பலன்கள். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலன்களும் சில சவால்களும் இணைந்த மாதமாக இருக்கும். சனி பகவான் முழு மாதமும் உங்கள் ராசியில் இருப்பதால் உங்களின் உடல் மற்றும் மனநிலையில் சிக்கல்கள் சில நேரங்களில் அதிகரிக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் செவ்வாய் 7வது வீட்டிலும் சூரியன், புதன், கேது, சுக்கிரன் ஆகியோர் 6ஆம் வீட்டிலும் அமர்வதால் உடல் ஆரோக்கியம் குறைந்துவிடும் வாய்ப்பு உள்ளது. சிறிய குறைகள் அல்லது எமோஷனல் ஸ்ட்ரெஸ்கள் ஏற்படலாம். எனவே மனநிலையை சீராக வைத்துக் கொள்ள தியானம் மற்றும் யோகம் போன்ற பராமரிப்பு முறைகளை பின்பற்றுவது நல்லது. குறிப்பாக சோர்வும் மன அழுத்தமும் அதிகரிக்கலாம். இதனால் உறவுகள் சில சமயங்களில் சிக்கல்களை சந்திக்கும். நிதிநிலை மாற்றம் மிகுந்த மாதமாக இருக்கும். வருமானம் நல்லதாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கும். அதனால் உங்கள் நிதிநிலை ஓரளவு சிக்கலில் இருக்கும். ஆடம்பரங்கள், விருந்துகள் அல்லது செலவுகளுக்கு நீங்கள் பெரிதும் ஈடுபடலாம். இதனால் நிதி மேலாண்மையில் கவனம் மிக அவசியம். முதலில் தேவையற்ற செலவுகளை குறைத்துக் கொண்டு நிதி திட்டமிடல் செய்ய வேண்டியிருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் நிதிநிலை சிறிது மேம்படும் வாய்ப்பு உள்ளது. குடும்ப வாழ்க்கையில் அமைதி பெருகி மகிழ்ச்சி காணப்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் திருமண உறவுகளில் சில பதற்றங்கள் மற்றும் மோதல்கள் ஏற்படலாம். குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் மனசோர்வு அதிகமாகும். மாமியார் மற்றும் மனைவியுடன் வாக்குவாதங்கள் அதிகரிக்கலாம். இதனால் உறவு சில சமயங்களில் சிக்கலாக மாறும். ஆனால் உங்கள் பொறுமையும் கல்யாணவாதமும் இந்த பிரச்சனைகளை சமாளிக்க உதவும். காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சாதகமாக அமையும். உங்கள் காதலருடன் அதிக நேரம் செலவிட புரிந்துகொள்ளல் மற்றும் நெருங்கும் வாய்ப்புகள் அதிகமாகும். இதனால் உறவு உறுதிப்படும். வேலைவாய்ப்பில் மாதத்தின் ஆரம்பம் சற்று மோசமாக இருக்கும். சில இடங்களில் திடீர் சிக்கல்கள், மேற்பார்வையாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். ஆனால் மாதத்தின் 2ஆம் பாதியில் வேலைப்பாடுகளில் முன்னேற்றம், புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது. தொழில்நுட்ப சார்ந்த பணிகளில் சிறந்த வாய்ப்புகள் உண்டாகும். வியாபாரத்தில் மாதம் மிதமானது. முதலீடுகளில் கவனம் தேவை, ஏனெனில் சிக்கல்கள் ஏற்படலாம். பெரிய முதலீடுகள் தவிர்த்து அகவலான திட்டங்களை முன்னிட்டு செயல்படுங்கள். மாணவர்களுக்கு இந்த மாதம் சவால்களும் வெற்றிகளும் இணைந்த காலமாக இருக்கும். படிப்பில் கூடுதல் முயற்சியும் கவனமும் தேவை. வெளியூரில் கல்விக்கான பயணம் அல்லது தேர்வு முயற்சிகள் சற்று தாமதமாகும். அதனால் பொறுமையாக இருக்க வேண்டும். சகோதர சகோதரிகளுடன் உறவு இனிமையாக மாறும். அவர்கள் உங்கள் நிதி மற்றும் மனநிலையை மேம்படுத்த ஆதரவாக இருக்கின்றனர். மாதத்தின் ஆரம்பத்தில் சூரியன் 7வது வீட்டில் நுழைவதால் உங்கள் மனைவியின் நடத்தையில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் மாமியாருடன் மனசார்ந்த சண்டைகள் அதிகரிக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். சில உடல் குறைகள் அதிகரிக்கும். ஆகவே உடற்பயிற்சி,
ஆரோக்கியமான உணவு முறைகள் மற்றும் தேவையான மருத்துவ பரிசோதனைகள் முக்கியம். மாதம் முழுவதும் மனநிலை சீராக இருக்க தியானம் மற்றும் ஓய்வு மிக அவசியம். உங்கள் உடல் மற்றும் மனம் தகுந்த சமநிலையில் இருக்கும்படி கவனம் செலுத்துங்கள். மொத்தத்தில் இந்த மாதம் சுமாரான பலன்களும் சில சிக்கல்களும் இணைந்திருக்கும். மன அழுத்தம், ஆரோக்கிய கவனம் மற்றும் நிதி மேலாண்மை குறித்து நீங்கள் அதிக கவனமாக இருந்தால் சிறந்த முடிவுகளை காண முடியும். உறவுகளில் பொறுமை, புரிதல் மற்றும் கலியாணவாதம் உங்கள் வாழ்வில் அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரும். நன்றி. வாழ்க வளமுடன்.